Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் டிராயிங்ன்றத பார்த்தோம்னா அதாவது as a design engineer நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு அங்க வந்து டிசைன் ப்ரொசீஜர் என்னென்ன ஃபாலோ பண்றோம். நீங்க வந்து இப்போ ஒரு பார்ட் டிசைன் பண்ணிட்டு அது மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது வந்துட்டு அவர் என்ன ப்ரொசீஜர் பார்ப்போம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு, நீங்க அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம். அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்னென்னன்றது வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ல வந்து மெக்கானிக்கல் டிராயிங்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வகையில இப்போ நம்ம வந்து நேற்று வந்து மிஷின் வாய்ஸ்ன்றத வந்து பார்ட் வந்து எப்படி ரீடிங் பண்ணி மேனுஃபேக்சருக்கு எப்படி சென்ட் பண்ணி புரிய வைக்கிறதுன்றது பார்த்தோம். அந்த மிஷின் வாய்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மிஷின் வாய்ஸ்ல வந்து பேஸ், அப்புறமா மூவபிள் ஜாக், அந்த ஸ்க்ரூ நெட் போட்டு டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து மூவபிள் ஜாக்கு வந்துட்டு எப்படி வந்து ரீடிங்ஸ் பண்ணி சாஃப்ட்வேர் எப்படி பண்ணுறதுன்றது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு அது அசம்பிள் பண்ணுறது எப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மெக்கானிக்கல் டிராயிங்ன்றது வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். அந்த கார்ட்டில் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இது நீங்கள் பார்த்து வந்து எனக்கு டிராயிங் எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் இண்டிகேட் ஆகுதுன்றதெல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் ஆகும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து மிஷின் வாய்ஸ் இண்டிகேட் ஆகுது. மிஷின் வாய்ஸ் என்ன தெரியாது உங்களுக்கு. நம்ம வந்து பார்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து டைட் பண்ணி இது வந்து இது ஃபிட்டாக இருக்க தெரியுமா, இந்த மூவபிள் பார்ட்ஸ் இங்கே இது வந்து மூவபிள் ஆகும். இங்கே வந்து எனக்கு பார்ட்ஸ் வந்து ஃபிட் பண்ணி டைட் பண்ணி அது எனக்கு வந்து ஹோல்டு, ட்ரில்லிங்கு, கட்டிங்கு என்ன எனக்கு பண்ணுறது என்னக்கா எனக்கு வந்து டூல்ஸில் வந்து எனக்கு வந்து நம்ம மிஷின் வாய்ஸ் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த மிஷின் வாய்ஸில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அது இப்போ வந்து அந்த அசம்பிளி வந்து எப்படி பண்ண போகிறோம், அந்த அசம்பிளி பண்ணுறது வந்து எந்தெந்த மெட்டீரியல் வந்து எந்தெந்த பார்ட் கொடுக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்றது வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போம். ஓகேங்களா, மிஷின் வாய்ஸ் யாருக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. மெக்கானிக்கலில் வந்துட்டு இது மெயின் பார்ட் ஆஃப் டூல். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிஷின் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு 8 பார்ட்ஸ் வந்து இருக்குது. 8 பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இண்டிகேட்டாக இருக்குது. அந்த 8 பார்ட்ஸில் வந்துட்டு எனக்கு செப்பரேட்டாக வந்துட்டு எனக்கு வந்து நிறைய அமௌண்ட் எனக்கு வந்து இண்டிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுக்கு, இப்போ எனக்கு ஸ்க்ரூ ராட் இருக்குது தெரியுமா, எனக்கு ஸ்க்ரூஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸ்க்ரூஸ் வந்து எனக்கு 6 இடத்துல எனக்கு போடணுமா இருக்குது. ஸ்க்ரூஸ் வந்து டாப் சைடில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி எங்கன்றது அந்த 6 பார்ட்ஸில் வந்து ஸ்க்ரூ போடுறதுனால வந்துட்டு 6 வாட்டி நான் ஸ்க்ரூ ரிசன் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு நம்ம டேபிள் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து AutoCADல தான் பண்ண போகிற இந்த டேபிள். ஃபர்ஸ்ட் வந்து இதில் ரோஸ் காலம்ஸ் இண்டிகேட் பண்ணிக்கணும். ரோஸ் எவ்வளோ வேணுமா, காலம்ஸ் எவ்வளோ வேணும். எனக்கு ரோஸ் 4 அண்ட் காலம்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்பர்ஸ், பார்ட்ஸ் நேம், மெட்டீரியல், அந்த இந்த பார்ட் வந்துட்டு இவ்வளோதான் குவான்டிட்டி இருக்கணும், இவ்வளோ லோடு போடணும், இவ்வளோ இது இருக்கணும்ன்றது தான் நோட் இருந்துச்சுனாக்கா உங்க நோட் பண்ணிக்கலாம். அதே அது வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்கணும்ன்றதை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதர்ஸ் இந்த நோட்டில் வந்து ஃபினிஷிங் டைப் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும்ன்றதை வந்து இதில் வந்து டேபிள் வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும். மேனுஃபேக்சருக்கு வந்து அது வந்து இண்டிகேட் ஆகிடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்ன்றது இண்டிகேட் ஆகும். பேஸில் வந்துட்டு நம்ம கேஸ்ட் ஐரன் சிஐன்றது இருக்குது தெரியுமா, சிஐன்றது வந்து கேஸ்ட் ஐரன்ன்றது இண்டிகேட் ஆகுது. எனக்கு பேஸ் வந்து ஒரு இடத்துல வேணுமா இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது தெரியுமா, இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே பேஸ் இருக்குது. பேஸ் எனக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் போட போகிறோம். அந்த நெக்ஸ்ட் வந்து எனக்கு நெட் வந்து எனக்கு எம்எஸ் இருக்குது, மைல்ட் ஸ்டீல் இண்டிகேட் ஆகுது. எனக்கு வந்து நெட் ரெண்டு பக்கம் வேணுமா இருக்குது. எதுக்குனாக்கா நான் இப்போ இந்த பேஸ் இருக்குது தெரியுமா, அந்த பேஸஸ் வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நெட் வந்து எனக்கு போட்டுதான் இருக்குது. ரெண்டாவது இடத்துல இங்கே அப்புறம் பார்ட் 2ன்றது இருக்குது. ஓகேங்களா, அதே எனக்கு பேஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நெட் போட்டோன்னே எனக்கு அது வாஷர் ஒன்று போடணும் ஆயிடுச்சுல. வாஷர் எனக்கு வந்துட்டு எனக்கு 1 குவான்டிட்டி வேணுமா இருக்குது. அது கூட அதே மெட்டீரியல் தான் பண்ண போகிறோம். நெட்டுக்கு முன்னாடி போடுறது தான் அதான் வாஷர். இந்த பார்ட்டில் இண்டிகேட்டாக இருக்க பாருங்க. ஓகேவா, அதே இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது இல்லை நம்ம ட்ரில்லிங் எதாவது பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து லூஸ் கனெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கோஸ்கரம் தான் நம்ம வந்து ரெண்டு நெட்டு ஒரே இடத்துல போட்டு வாஷர் போட போகிறோம். ஓகேங்களா, அதே லாக் பிளேட்ன்றது எதுனாக்கா நம்ம வந்து இங்கே இருக்குது தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இந்த போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த போர்ஷன் வந்து இது ஃபுல்லு வந்து நம்மளுக்கு லாக் பிளேட்டாக இருக்கும். இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து கனெக்டடாக இருக்கும். இந்த லாக் பிளேட் வந்து நமக்கு இண்டிகேட் ஆகும். இந்த லாக் பிளேட்டில் வந்துட்டு இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது ஃபிக்ஸ்ட் பிளேட்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இது மூவபிள் ஜாக் ஆகும். இதில் தான் நம்ம வந்து எவ்வளோ பொசிஷன் எவ்வளோ சைஸ் வந்து இண்டிகேட் ஆகுது, அது டைட் எவ்வளோ வேணும் பார்க்குறதுன்னு பார்த்துக்க நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அந்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, லாக் பிளேட் அண்ட் தென் ஸ்க்ரூ ராட் அண்ட் தென் ஜா கிரிப். ஸ்க்ரூ ராட் வந்துட்டு இருக்குது. ஸ்க்ரூ ராட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ ராட் வந்து நம்மளுக்கு இந்த இண்டிகேட் இருக்குது. ஸ்க்ரூ ராட் வந்து நம்மளுக்கு எதுனாக்கா இப்போ வந்து எனக்கு பார்ட் வந்து எனக்கு மூவபிள் ஆகுதுன்னு அந்த மூவபிள் ஆகும்போது வந்துட்டு எனக்கு வந்து இப்போ நான் ட்ரில்லிங் பண்ணும்போது எனக்கு எதாவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ முன்னாடி போகுது இவ்வளோ பின்னாடி வேணுமா இருக்குதுன்றதுக்கு வந்து எனக்கு ஸ்க்ரூ ராட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நமக்கு ஸ்க்ரூ ராட் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் நம்ம 7th வந்து பார்ட் வந்து ஜா கிரிப்ன்றது வந்து இந்த பார்ட் இங்கே இருக்குது தெரியுமா, இந்த பாக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் தான் நமக்கு வந்து ஜா கிரிப் பண்ணுது. அதாவது இப்போ நான் என்ன ஒரு மெட்டீரியல் போடுறதுனாக்கா எனக்கு அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அதே அந்த டைமில் வந்து நான் டைட் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஃபிக்ஸ்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்கோஸ்கரம் வந்துட்டு நம்ம வந்து கிரிப்பை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த கிரிப்பில் ஆட் பண்ணுறதுனால வந்து எனக்கு மெட்டீரியல் எதுவுமே டேமேஜும் ஆகுது. அப்புறம் நம்ம வந்து எனக்கு என்ன மாதிரி டைட் வேணாலும் நான் எவ்வளோ வேணாலும் அது இண்டிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கோஸ்கரம் தான் அது மெட்டீரியல் எதுவும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதே கிரிப் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து ஜா கிரிப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அது வந்து நம்ம ஸ்டீலில் பண்ண போகிறோம். ஸ்டீல் மெட்டீரியல் வந்து எனக்கு 2 குவான்டிட்டி வேணுமா இருக்குது. 2 வந்து
பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் ஃபிக்ஸட் பண்ணுற ஸ்க்ரூவில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் பண்ணுறோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு மொபைல் ஜாக்கு. இது வந்து கேஸ்ட் ஐரன். மொபைல் ஜாக்குன்றது வந்து எனக்கு இந்த போர்ஷனில் தான் ஃபுல் எனக்கு இண்டிகேட் இருக்கு. இது இங்கே இருக்கு பாருங்க. இந்த போர்ஷனில் தான் எனக்கு வந்து இது ஃபுல்லு மொபைல் ஜாக் வந்து இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா. இந்த போர்ஷன் தான் எனக்கு வந்து மொபைல் ஜாக் இருக்குது. இது மொபைல் ஜாக் வந்து எனக்கு ஒரு குவான்டிட்டி தான் வேணுமா இருக்கிறது, ஒரு பக்கம் தான் எனக்கு வேணுமா இருக்கிறது. ஓகேவா. இதுதான் வந்து மிஷின் வாய்ஸ் வந்து அசம்பிளி இது இண்டிகேட் ஆகுது. நம்ம இது வந்து இப்போ மிஷின் வாய்ஸில் வந்து இந்த பார்ட்ஸ் தான் வந்து நம்ம ரீடிங் பண்ணுது. பார்க்காதவங்க வந்து வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அந்த பார்ட்ஸ் வந்து எப்படி ரீடிங் பண்ணுறது, எப்படி டைமென்ஷன்ஸ் பண்ணுறது, ப்ரொசீஜர் ஒன்னே தான். நம்மளுக்கு ரீடிங்ஸ் வந்து எப்படி இப்போ 2 டெஸ்ட் கொடுத்தாங்கனாக்கா டக்குன்னு நம்ம எப்படி ட்ராயிகிராம்ஸ் எந்த டூல்ஸ் வச்சு ட்ரா பண்ணுறதுன்றது வந்து நம்ம வந்து அடுத்ததான் ஒரு சாஃப்ட்வேரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அடுத்தது இப்போ நம்ம வந்து மிஷின் வாய்ஸ் இது வந்து நம்ம இதில் இண்டிகேட் பண்ணிட்டு இப்போ மிஷின் வாய்ஸ் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, பார்ட்ஸ் எப்படி குவான்டிட்டி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டாபிக் வந்து பார்க்க போகிறது ஐசி இன்ஜின் கனெக்டிங் ராட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த கனெக்டிங் ராடில் வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, பின் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, அசம்பிள் ப்ரொசீஜர் என்னென்ன இருக்குன்றது அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. Until this is signing off, சந்தோஷ் பி CAD NEST நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.